அங்கே சூழ்நிலை வந்து பதட்டமாக தான் இருக்குது. எங்கேயும் வெளியில் போக முடியல. செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலே எங்கேயுமே வெளியே போக முடியல. டோட்டலாக ஆர்மி கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. நாங்கள் அந்த எங்கள் கூட வந்த ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. அவரை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும்போது அந்த குண்டடிப்பட்டவங்களும் அங்கே வந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அவங்களும் சேர்த்துட்டு அவரையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அவர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அதனால் நல்லா கவனிச்சிட்டாங்க அவர். அங்கே ஹாஸ்பிட்டலில், மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் நல்லா கவனித்து அவருக்கு ஸ்டென்ட் வைக்கிறது செய்கிறதெல்லாம் கவனித்து நல்லபடியாக பண்ணிட்டாங்க. மற்றபடி பதட்டமாக தான் இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வர்றதுக்கு ஏற்பாடு, ஊருக்கு போகிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லா வகையிலும் ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் தமிழக முதல்வருக்கும் தமிழ் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் அப்ரோச் பண்ண 2-3 டிவி அப்ரோச் பண்ணாங்க எங்களை. டிவி மூலிமா அப்புறம் கவர்மெண்ட் சைடு ஃபோன் நம்பர் வாங்கி அவங்ககிட்ட பேசுவேன். நாங்கள் சனிக்கிழமை போல் போனோம் சார். நல்லா தான் இருந்தது, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை போல் 2-3 நாள் நல்லா இருந்தது. செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது நாங்கள் அந்த ஏரியாவில் இருந்தோம். எல்லாமே வந்து வெளியில் போங்கன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. அவங்களுக்குள்ளே சீக்ரெட்டாக பேசிக்கிட்டு எல்லாமே வெளியில் அனுப்புனாங்க. ஆனால் அங்கே இருந்த பப்ளிக்கும் எங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சீக்ரெட்டாகவே எங்களை கொண்டு வந்து ஆளுக்கு போல் கொண்டு வந்து ரூமில் விட்டுட்டாங்க. தனியாவெல்லாம் இல்லை, ரூமில் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க இல்லையா டிரைவர்ஸு. அவங்க வந்து வேன் மூலமாக வந்து எங்களை சேஃபாக கொண்டு வந்து ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. கொஞ்சம் பதட்டமான நிலமையில் கொஞ்சம் பயமாக தான் சார் இருந்தது. நிறைய அந்த வண்டி அதெல்லாம் பார்க்கவும் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி வந்து கவர்மெண்ட் வந்து நல்லபடியாக தான் சார் அப்ரோச் பண்ணுச்சு. பத்திரமா கூட்டிகிட்டு வந்துச்சு. திரும்ப தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சார். அப்புறம் நாங்கள் 19th அன்னைக்கு கிளம்புறோம் இங்கேருந்து. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனப்பயே டர்புலன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் திருப்பி ஸ்ரீநகர் போகாமல் டெல்லி வந்தோம். திருப்பி அந்த மாதிரி நிறைய சின்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் இன்சிடென்ட் நடக்கிறப்ப ஹெல்கமில் தான் இருந்தோம். பேத்தல் வேலின்னு சொல்லிட்டு பக்கத்தில், அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில். ஸோ எங்களுக்கு சின்ன சவுண்ட்ஸ் அண்ட் இன்ட்யூஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அந்த டிரைவர்ஸ் எல்லாமே சேஃபாக கூட்டிகிட்டு வந்து, லைக் ஸ்பெசிஃபிக்கலி ஆர்மியை ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது, டிரைவர்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஆர்மி. லைக் வந்து ஆர்மி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணது அந்த பீப்புள், அங்கே இருக்கிற மக்களை எப்படி காப்பாற்றுறது இன்சிடென்ட் நடத்த இடத்துல. பட் இவங்க வந்து எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இருக்கிறவங்க எல்லாத்தையும். அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருந்த டிரைவர்ஸ், நாங்கள் புக் பண்ணியிருந்த கேப் டிரைவர்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் ஃபோட்டோஸ் ஐ வில் ஷேர். வாங்கி ஓகே. ஸோ மித்தபடி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் கூட கிடையாது. ஸோ நல்ல சேஃபாக எப்படி நாங்கள் ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ நாங்கள் கேட்டோம் என்ன ஆச்சு, என்னாலலாம் வேகமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தி செட் லைக் வெறும் மேக வெடிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிம்பிளாக டைவர்ட் பண்ணி, இது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு டைவர்ட் பண்ணி எதுவுமே சொல்லலை. ஸோ பட் வி நோ லைக் நியூஸ்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு, பட் அது வரைக்குமே எங்கள் கிட்டே சொல்லலை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட வே ஆஃப் அப்ரோச், லைக் அவங்க எல்லாமே எப்படின்னா அண்ணன் தம்பி, ஒரு நம்மளோட கூட பிறந்தவங்க மாதிரி தான் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. ஸோ மீடியாஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன், லைக் முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப இதுவாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, நாங்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நடந்துட்டு இருந்தோம். அவங்க வந்து எப்படின்னா ஒரு டூரிஸ்ட் மாதிரி நம்மளை பார்க்கல, அது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அவங்க எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அவங்களை நம்பி போகலாம். நிறைய பேர் டூர் கேன்சல் பண்ணணும் அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வேண்டாம். ஸோ ஆர்மியோட ப்ரோட்டோகால்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டூரிஸ்ட் கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு வேறு டேட்ஸில் போய்க்கலாம். ஸோ தட்ஸ் இல்லை, நாங்கள் ஒரு 80 மெம்பர்ஸ் போனோம். ஸோ 80 மெம்பர்ஸையும் எங்கள் டிரைவர்ஸ் எல்லாமே ஒன்றா பார்த்துட்டு ஒரு நீட்டாக ஒரு சேஃபாக ஒரு ஹோட்டலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துல சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு எங்களை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணாங்கன்னா எதுவும் இல்லை, லைக் அவங்க யாருமே தமிழ் பீப்புள், லைக் முஸ்லீம் பீப்புள், ஹிந்து பீப்புள் அப்படி யாருமே பார்க்கல. எல்லாருமே ஒன்று தான். அங்கே யாரெல்லாம் டூரிஸ்ட்டோ அவங்க டூரிஸ்ட் தான் அவங்களுக்கு கடவுள். யார் டூரிஸ்ட்டோ எல்லாத்தையும் அண்ணன் தம்பி மாதிரி பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்க. இது அவர்கள் பட்ட துன்பத்தோடு வந்து இது ஒன்றும் பெரிய சவால் கிடையாது. அவர்கள் உயிருக்கு பயந்து ஓடி வரவர்களுக்கு வந்து சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அவர்களெல்லாம் வந்து கொண்டு போய் அவங்க வீட்டில் சேர்க்குறதே வந்து ஒரு சவால் கிடையாது, சந்தோஷம். அதை நாங்கள் மகிழ்ச்சியாக பண்ணுறோம். ஏன்னா தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் உதவ வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு முதல்வர்கள் கட்டளையிட்டிருக்காரு. அதை நாங்கள் மிக சிறப்பாக அமைதியாக சந்தோஷத்தோடு நிறைவேற்றி கொண்டிருக்கோம். இப்போ எல்லாமே நார்மல் ஆகிட்டாங்க, நீங்களே பார்க்குறீங்கல்ல. அவங்க ஏன்னா அங்கேருந்தே எங்களுக்கு 1வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா அவர்கள் பதற்றத்தை தனித்து கொண்டாடணும்.
சூழல் எப்படி சார்? இப்போ அல்ல அங்கே ஃபுல்லாகவே மிலிட்ரி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இந்த தீவிரவாத அட்டாக்கை யார் பண்ணா என்ன பண்ணா என்பதெல்லாம் அரசு விசாரணையில் வெளியே வரும். இன்னும் எவ்வளோ பேர் சார் இன்னும் இருக்கிறாங்க எங்கே காஷ்மீரில் இருக்கிறாங்களா இல்லை? இப்போ நைட்டு வந்து ஒரு 25 பேர், இப்போ ஒரு 48 பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்க. மிச்சம் இனிமேல் வந்து இன்னொரு 50 பேர் ட்ரெயினில் வருவாங்க. இப்படியே பேட்சாக வந்துட்டு இருக்காங்க.